மாட்டுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணுறதுக்கு நெத்திப்பாறை, கழுத்து மணி, கால் சலங்கை, அரியக்குடி மணி, சில்வர் மணி, இப்படி மணி வந்து வித்தியாசமாக இருக்குது. சிவகங்கை அருகே உள்ளது ஒக்கூர் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த ராசு என்பவர் தனது குடும்பத்துடன் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகளை அலங்கரிக்க பயன்படும் கழுத்து மணி, கால் சலங்கை ஆகியவற்றை தயாரிக்கும் பணியில் கடந்த 30 ஆண்டுகளாக செய்து வருகின்றார். தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் தை மாதம் பிறந்தாலே பொங்கல் பண்டிகையும் அதனையொட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போட்டிகள் என விழாக்கள் களை கட்ட துவங்கிவிடும். அதிலும் குறிப்பாக மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சிராவயல், அரளிப்பாறை, விராலிமலை ஆகிய பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான காளைகள் பங்கேற்பதும் அதனை காண லட்சக்கணக்கான மக்கள் வருவதும் என்பது இயல்பு. இந்த நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளையும் அதேபோல் கிராமப்புற தை திருவிழா காலங்களில் நடைபெறும் மஞ்சு விரட்டு மற்றும் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டிகளிலும் பங்கேற்கும் காளைகளை அலங்காரம் செய்து களத்தில் இறக்குவது என்பது காளை வளர்ப்பவர்களுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. அதிலும் குறிப்பாக கழுத்து மணி, கால் சலங்கை, நெற்றிப்பாறை, தும்பு, கலராக மூக்கணாங்கயிறு, தோல்பிடியுடன் கூடிய பிடிக்கயிறு என அனைத்தையும் அணிந்து வரும் காளைகளை களத்தில் கண்டாலே ஒரு ஹீரோவை பார்ப்பது போல தோற்றமளிக்கும். அப்படிப்பட்ட இந்த அலங்கார பொருட்களை ராசு குடும்பத்தினர் 25 ஆண்டுகளாக தயார் செய்து மாட்டு உரிமையாளர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே வந்து நிறைய ஜல்லிக்கட்டு வந்து நடக்கும். அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து மாட்டை வந்து அலங்காரம் பண்ணி தான் அந்த மாடு வச்சுருக்கவங்க எல்லாருமே கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நினைப்பாங்க. அதனால் மாடை அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லா பொருட்களுமே நாங்கள் எங்கள் சொந்த தயாரிப்பில் நல்ல தரமானதாக தயார் பண்ணி கொடுக்குறோம். ஜனவரி மாதம் மட்டும் இல்லாமல் இடையில நடக்கிற வடமாடு, மஞ்சுரட்டு, அது எல்லாத்துக்குமே எப்போவுமே எங்ககிட்ட வந்து இந்த பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். இடையில வந்து வாங்கிட்டு போவாங்க. மாட்டுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணுறதுக்கு நெத்திப்பாறை, கழுத்து மணி, கால் சலங்கை, புடிகயிறு, மூக்கணாங்கயிறு, தும்பு, இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. கழுத்து சலங்கையில் வந்து நார்த்தமணி, 6 அருவை, 4 அருவை, அதுக்கப்புறம் அரியக்குடி மணி, சில்வர் மணி, இப்படி மணி வந்து வித்தியாசமாக இருக்குது. அந்த மணிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து என்ன மாதிரி பூ வைக்க சொல்கிறாங்களோ அந்த பூவும் வந்து நாங்கள் சொந்தமாகவே தயாரித்து அந்த பூவை வைக்கிறோம். அவங்க வந்து எப்படி டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். மேலும் ஒரு சில கழுத்து பட்டைகள் விலை அதிகம் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் அதனை புதுப்பித்து தரக்கோரும் வாடிக்கையாளர்களுக்கு அதையும் செய்து தருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் விதவிதமான டிசைன்களில் மூக்கணாங்கயிறு, தோள்பட்டைகள் கொண்டு வளையங்களுடன் கூடிய பிடிக்கயிறு ஆகியவற்றையும் வாடிக்கையாளர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப விதவிதமான டிசைன்களில் செய்து தருவதால் ஒவ்வொரு ஆண்டும் இவர்களுக்கான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கின்றது.